என் தங்கமே, கடன் சுமையால் தூக்கம் இழந்த அந்த இரவுகள் உன்னை பலமாக்கியிருக்கின்றன என்பதை நீ இப்போது தான் உணர ஆரம்பிக்கிறாய். அந்த இரவுகளில் நீ அழுதிருக்கலாம், மௌனமாக சுவரை பார்த்து கொண்டே இருந்திருக்கலாம். இதற்கு முடிவே இல்லையா என்று உன் மனம் பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று ஒரு மென்மையான பதில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த இரவு போதும் என்று உன் உள்ளம் சொல்வது சும்மா இல்லை. அது ஒரு தீர்மானம், அது ஒரு முடிவு. அந்த முடிவில்தான் அதிர்ஷ்டத்தின் வாசல் திறக்கிறது. நீ இதுவரை கடனை ஒரு சாபமாக நினைத்திருந்தால், இன்று முதல் அதை ஒரு பாடமாக பார்க்க தொடங்கு. அது உன்னை அடக்கவில்லை, அது உன்னை விழிப்புணர்வோடு வாழ கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு செலவையும் எண்ணி பார்த்தாய், ஒவ்வொரு முடிவையும் இருமுறை யோசித்தாய். உன் மனம் பொறுப்பை கற்றுக்கொண்டது. அந்த பொறுப்புதான் இப்போது உன்னை விடுவிக்க தயாராகிறது. வாழ்க்கை எப்போதும் ஒருவரை சோதிக்கும்போது காரணமின்றி செய்வதில்லை. என் தங்கமே, நீ தூங்க முடியாமல் புரண்ட இரவுகள் எல்லாம் வீணாக போகவில்லை. அந்த இரவுகளில்தான் உன் மனம் சுத்தமானது. தேவையில்லாத ஆசைகள் விலகின, தேவையில்லாத பெருமைகள் கரைந்தன. உனக்கு உண்மையில் தேவையானது என்ன என்பதில் தெளிவு வந்தது. அந்த தெளிவே அதிர்ஷ்டத்தின் அடிப்படை. குழப்பமான மனத்திற்கு அதிர்ஷ்டம் வழி தெரியாது. தெளிவான மனத்திற்கு வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். இந்த இரவு போதும் என்று நீ உனக்குள் சொல்வது, இனி நீ பழைய பயத்தோடு நாளை எதிர்கொள்ள மாட்டாய் என்பதற்கான அறிகுறி. கடன் நினைவில் இருந்தாலும் அது உன் மார்பை நசுக்காது. அது உன் நெற்றியில் சுருக்கம் போடாது. நீ அதை ஒரு நிலைமையாக பார்ப்பாய், உன் அடையாளமாக அல்ல. இந்த மாற்றமே மிக பெரிய விடுதலை. என் தங்கமே, அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்றால் அது வானத்திலிருந்து விழும் பொன்னல்ல. அது உன் வாழ்க்கையில் சரியான மனிதர், சரியான வாய்ப்பு, சரியான நேரம் என 3 விஷயங்கள் சந்திக்கும் தருணம். அந்த தருணத்திற்கு நீ இப்போது தயாராகிவிட்டாய். உன் மனம் கசப்பை விட்டுவிட்டது. உன் நாக்கு குற்றச்சாட்டை விட்டுவிட்டது. உன் பார்வை முன்னோக்கி மாறிவிட்டது. இந்த 3ம் சேர்ந்தால் அதிர்ஷ்டம் தவிர்க்க முடியாதது. நீ இதுவரை எனக்கு ஏன் இப்படி என்று கேட்ட கேள்வி இன்று இனி என்ன செய்யலாம் என்று மாறுகிறது. இந்த கேள்வி மாற்றம் தான் வாழ்க்கை திசை மாறும் புள்ளி. நீ இனி உன்னை இரக்கப்படுத்திக் கொள்ள மாட்டாய். உன்னை நீயே குறை சொல்ல மாட்டாய். நீ உன்னை புரிந்து கொள்வாய். புரிந்து கொண்ட மனிதன் தான் முன்னேற முடியும். என் தங்கமே, கடன் சுமை உன்னை தனிமைப்படுத்திய நாட்கள் இருந்திருக்கலாம். யாரிடமும் மனம் திறக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த தனிமை விலகத் தொடங்குகிறது. ஒருவரின் வார்த்தை உனக்கு தைரியமாக இருக்கும். ஒருவரின் நம்பிக்கை உனக்கு வலுவாக இருக்கும். இந்த மனித இணைப்புகள்தான் அதிர்ஷ்டத்தின் மறைமுக வடிவம். பணம் வருவதற்கு முன் ஆதரவு வரும். அது வந்துவிட்டால் பணம் வழி தவறாது. இந்த இரவு உனக்கு ஒரு ஓய்வை தரட்டும். எல்லா பதில்களும் இன்றே கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன் மனம் இனி இதே இரவு மீண்டும் வராது என்று நம்பினால் போதும். அந்த நம்பிக்கையோடு நீ கண்களை மூடினால் உன் உடலும் மனமும் சேர்ந்து குணமடைய ஆரம்பிக்கும். குணமடைந்த மனம் தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டும்போது அது பெருமையோடு வராது. அது அமைதியாக வரும். ஒரு வாய்ப்பாக வரும். ஒரு யோசனையாக வரும். ஒரு சந்திப்பாக வரும். அதை அடையாளம் காணும் கண்கள் உனக்கு இப்போது கிடைத்திருக்கின்றன. முன்பு நீ பயத்தால் தவறவிட்ட வாய்ப்புகளை இனி நீ தவறவிட மாட்டாய். நீ நினைவில் கொள், கடன் என்பது ஒரு காலகட்டம். நீ ஒரு காலகட்டம் அல்ல. நீ அதை கடந்த மனிதன். அந்த உண்மை உன் முதுகை நிமிரச் செய்கிறது. உன் குரலை உறுதியாக்குகிறது. இனி நீ உதவி கேட்பதற்கும் சரியான முடிவெடுக்கவும் தயங்க மாட்டாய். இந்த தைரியம் தான் அதிர்ஷ்டத்தின் சகோதரன். என் தங்கமே, இன்று இரவு உன் மனதில் ஒரு வாக்கியம் மட்டும் இருக்கட்டும். நான் சிக்கியவன் அல்ல, நான் வெளியே வருகிறவன். இந்த வாக்கியம் உன் மூச்சோடு கலந்தால் நாளை நீ விழிக்கும் போது உன் பார்வை மாறும். அதே பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை பார்க்கும் விதம் மாறும். அந்த விதம் மாறிய நொடியில்தான் வாழ்க்கை மாறத் தொடங்கும்.
கடன் சுமையால் தூக்கம் இழந்த இரவுகளுக்கு முடிவு என்று சொல்வது ஒரு வாக்குறுதி அல்ல, ஒரு திசை. அந்த திசையில் நீ முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டாய். இந்த இரவு போதும், மீதியை வாழ்க்கை பார்த்து கொள்ளும். அதிர்ஷ்டம் வரப்போகிறது, ஏனெனில் நீ இனி அதை எதிர்க்கவில்லை. நீ அதை ஏற்க தயாராக இருக்கிறாய். அந்த தயார்பாடே எல்லாவற்றையும் மாற்றும். என் தங்கமே, இந்த இரவு உன் வாழ்க்கையின் ஒரு எல்லையாக இருக்கட்டும். அந்த எல்லையின் இந்த பக்கம் சோர்வு, பயம், கணக்குகள், கடன் அழுத்தம். அந்த எல்லையின் அப்பால் நிம்மதி, தெளிவு, நம்பிக்கை. நீ அந்த எல்லையில் இப்போது நின்றிருக்கிறாய். அதை தாண்டுவதற்கு உனக்கு வேகமாக ஓட வேண்டிய அவசியமில்லை. ஒரு உறுதியான சின்ன அடியே போதும். அந்த அடி இன்று உன் உள்ளத்தில் விழுந்துவிட்டது. நீ பல இரவுகள் கண்களை மூடினாலும் மனம் மூடாமல் இருந்தது. நாளை என்ன செய்வது, யாரை சந்திப்பது, எங்கே இருந்து பணம் வரும், எப்படி சமாளிப்பது என்று எண்ணங்கள் சுற்றிச் சுற்றி உன்னை சோர்வடைய வைத்தன. அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்று ஒரே நேரத்தில் மறைய வேண்டியதில்லை. ஆனால் அவை உன்னை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை இழக்கத் தொடங்கிவிட்டன. இனி நீ எண்ணங்களின் அடிமை அல்ல. நீ அவற்றை பார்த்து, சரி, இதையும் சமாளிக்கலாம் என்று சொல்லும் நிலைக்கு வருகிறாய். இதுவே பெரிய மாற்றம். என் தங்கமே, அதிர்ஷ்டம் என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்று என்று நீ நினைத்திருந்தால் இன்று அந்த எண்ணம் மாறட்டும். அதிர்ஷ்டம் முதலில் உள்ளே பிறக்கும். உன் மனம் இனி சோர்வில் தங்க மறுக்கும் போது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். நீ உன்னை மதிக்கத் தொடங்கும் நொடியில்தான் வாழ்க்கையும் உன்னை மதிக்கத் தொடங்கும். இந்த இரவு அந்த மரியாதை உன் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. நீ இதுவரை உன் தவறுகளை எண்ணி உன்னை நீயே தண்டித்துக் கொண்டிருக்கலாம். அந்த முடிவு எடுத்திருக்க கூடாது, அவர்களை நம்பியிருக்க கூடாது, அப்போ சேமித்திருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் உன் மனதில் சுழன்றிருக்கலாம். ஆனால் இன்று ஒரு உண்மை தெளிவாகட்டும். அந்த காலத்தில் நீ தெரிந்ததை வைத்து தான் முடிவெடுத்தாய். இன்று தெரிந்ததை வைத்து நேற்றை குறை சொல்வது நியாயமல்ல. உன்னை மன்னிப்பது தான் உன் விடுதலையின் முதல் படி. என் தங்கமே, இந்த இரவு நீ சற்று ஆழமாக மூச்சு விடு. அந்த மூச்சோடு சேர்ந்து உன் உடலில் தேங்கிய பயத்தை வெளியே அனுப்பு. பயம் உன்னை காக்க வந்தது, ஆனால் அது இப்போது தன் வேலையை முடித்துவிட்டது. இனி அது உன் அருகில் இருக்க வேண்டியதில்லை. நீ அதை மரியாதையோடு விடை கொடுத்தால் அது உன்னை விட்டு விலகும். அந்த இடத்தில் அமைதி வந்து அமரும். கடன் சுமை உன்னை அடையாளப்படுத்திய நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. இனி நீ உன்னை பிரச்சனை உள்ளவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள மாட்டாய். நீ உன்னை வழி தேடும் மனிதன் என்று பார்ப்பாய். வழி தேடும் மனிதனுக்கு வாழ்க்கை எப்போதும் ஒரு கதவை காட்டும். சில சமயம் அந்த கதவு சின்னதாக இருக்கும். சில சமயம் அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது திறக்கும். என் தங்கமே, அதிர்ஷ்டம் வரும்போது அது உன்னை குழப்பாது. அது உன்னை தெளிவாக்கும். நீ ஒரு முடிவை எடுக்கும் போது முன்பு போல் கை நடுங்காது. உன் மனம் இதுதான் சரி என்று அமைதியாகச் சொல்லும். அந்த அமைதியான உறுதி தான் உன்னை சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்லும். சத்தமாக உற்சாகம் கொடுப்பது அதிர்ஷ்டம் அல்ல. அமைதியாக வழி காட்டுவது தான் உண்மையான அதிர்ஷ்டம். நீ நினைவில் கொள், இந்த இரவு உன் வாழ்க்கையில் தனியாக இல்லை. உன்னை போலவே பலர் இந்த இரவில் தங்களுக்குள் ஒரு முடிவை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முடிவுகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உலகத்தின் ஓட்டத்தை மெதுவாக மாற்றுகின்றன. நீ அந்த மாற்றத்தின் ஒரு பகுதி. இந்த உணர்வு உனக்கு தனிமையை அல்ல, தொடர்பை கொடுக்கட்டும். என் தங்கமே, நாளை காலை நீ விழிக்கும் போது எல்லாம் சரியாகிவிடும் என்று யாரும் வாக்குறுதி தர முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீ விழிக்கும் விதம் மாறும். உன் கண்கள் பயத்தோடு திறக்காது, உன் மனம் பாரத்தோடு எழாது. இன்று என்ன செய்யலாம் என்ற ஒரு நடைமுறை எண்ணம் வரும். அந்த நடைமுறை தான் உன்னை நிலைநிறுத்தும். நீ இதுவரை உதவி கேட்பதை பலவீனமாக நினைத்திருந்தால் இன்று அந்த எண்ணம் மாறட்டும். உதவி கேட்பது அறிவின் அடையாளம். சரியான இடத்தில் சரியான முறையில் உதவி கேட்பது தான் புத்திசாலித்தனம். அதிர்ஷ்டம் பல நேரங்களில் மனிதர்களின்
கைகளில் தான் வரும். அந்த கைகளை அடையாளம் காணும் மனநிலை உனக்கு இப்போது உருவாகிறது. என் தங்கமே, பணம் உன் வாழ்க்கையில் வரும்போது அது உன்னை ஆட்கொள்ளாது. அது உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். நீ இனி பணத்தை வைத்து உறவுகளை அளவிட மாட்டாய். உறவுகளை வைத்து பணத்தை நிர்வகிப்பாய். இந்த மாற்றம் உன்னை நீண்ட காலம் பாதுகாக்கும். இன்று கிடைக்கும் நிம்மதி நாளை கிடைக்கும் செழிப்பின் அடித்தளம். இந்த இரவு உன் மனதில் ஒரு மென்மையான நம்பிக்கை படரட்டும். அது பெரிதாக இருக்க வேண்டியதில்லை. நான் இதிலிருந்து வெளியே வருவேன் என்ற ஒரு சின்ன வாக்கியம் போதும். அந்த வாக்கியம் உன் இரத்தத்தில் கலந்தால் உன் செயல்கள் மாறும். செயல்கள் மாறினால் முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறினால் வாழ்க்கை மாறும். என் தங்கமே, நீ இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை உணர ஆரம்பித்திருக்கிறாய். எல்லா போராட்டங்களும் உன்னை தோற்கடிக்க வரவில்லை. சில போராட்டங்கள் உன்னை நிறுத்தி உன் திசையை மாற்ற தான் வந்தன. நீ அந்த திசை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாய். அதனால் தான் இந்த இரவு உனக்கு முடிவாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று சொல்வது ஒரு கனவு அல்ல. அது ஒரு இயற்கையான தொடர்ச்சி. நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டால் வாழ்க்கை தன் வழியை சுத்தமாக காட்டும். நீ இனி உன் கடந்த காலத்தோடு தூங்க மாட்டாய். நீ நாளையோடு தூங்குவாய். அந்த நாளை உனக்கு மென்மையாக, உறுதியாக, நம்பிக்கையோடு விடியட்டும். இந்த இரவு போதும். மீண்டும் அதே பயத்தோடு விழிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ இப்போது மாறிக்கொண்டிருக்கிறாய். மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக. அந்த மாற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நீ அதற்குள் நடந்து கொண்டிருக்கிறாய். அதுவே உண்மையான விடுதலை. என் தங்கமே, இப்போது நீ உணர்கிற அந்த அமைதி முழுமையான விடுதலை அல்ல. ஆனால் அது விடுதலையின் வாசனை. நீ பல நாட்கள் கனமான மனதோடு நடந்து வந்தாய். சிரித்தாலும் உள்ளே பாரம் இருந்தது. பேசினாலும் மனம் வேறெங்கோ ஓடியது. அந்த நிலை மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றம் சத்தமாக வருவதில்லை. அது உள்ளே ஒரு கதவு மெதுவாக திறப்பதை போல வரும். இப்போது அந்த கதவு திறக்கத் தொடங்கியுள்ளது. நீ இவ்வளவு நாட்கள் சுமந்த பயம் உன்னை காப்பாற்றவே வந்தது. அது உன்னை எச்சரித்தது, விழிப்பாக வைத்தது. ஆனால் அந்த பயம் இப்போது எல்லை மீறிவிட்டது. உன்னை முன்னே செல்ல விடாமல் தடுத்தது. இன்று அந்த பயத்திடம் நீ மென்மையாக சொல்கிறாய், நன்றி, இப்போது நான் பார்த்துக்கொள்கிறேன். இந்த ஒரு உணர்வே உன்னை பெரியவராக்குகிறது. வாழ்க்கை பொறுப்பை நீ உன் கைகளில் எடுத்துக் கொள்கிறாய். என் தங்கமே, கடன் என்பது வெறும் எண் அல்ல. அது மனதில் உருவாக்கிய அழுத்தம். அந்த அழுத்தம் நீ தூங்கும் போது கூட உன்னை விட்டுவிடவில்லை. ஆனால் இப்போது உன் உடல் சற்று தளரத் தொடங்குகிறது. தோள்கள் இறங்குகின்றன. மூச்சு ஆழமாகிறது. இந்த உடல் மாற்றம் தான் மனமாற்றத்தின் அடையாளம். மனம் தளர்ந்தால் தான் தீர்வு உள்ளே நுழைய முடியும். நீ நினைவில் கொள், வாழ்க்கை ஒருபோதும் உன்னை முற்றிலும் முடக்க விரும்பவில்லை. அது உன்னை நிறுத்தியது, திருப்பியது, யோசிக்க வைத்தது. சில நேரங்களில் கீழே தள்ளியது போல தோன்றியது. ஆனால் உண்மையில் அது உன்னை உள்ளே பார்க்க வைத்தது. உள்ளே பார்த்த மனிதன் தான் வெளியே சரியான பாதையை கண்டுபிடிக்க முடியும். என் தங்கமே, அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று சொல்வதற்கு முன் ஒரு விஷயம் நடக்க வேண்டும். நீ உன் மனதில் இடம் செய்ய வேண்டும். அந்த இடத்தை நீ இப்போது உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். பழைய வருத்தங்களை விட்டுவிட்டு, என்ன ஆனாலும் நான் மீண்டு வருவேன் என்ற எண்ணத்தை உள்ளே அமர்த்துகிறாய். அதிர்ஷ்டம் தங்க வேண்டுமென்றால் அது அமர ஒரு இடம் தேவை. அந்த இடம் இப்போது தயார். நீ இதுவரை உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டிருந்தால் இன்று அந்த பழக்கம் மெதுவாக விலகும். அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் வேகம், அவர்களின் வசதி எல்லாம் உன் வாழ்க்கையின் அளவுகோல் அல்ல. உன் பாதை தனி, உன் நேரம் தனி. இந்த உண்மை புரியும் நாளில்தான் மன அழுத்தம் குறையும். இன்று அந்த புரிதல் உன்னை தொடுகிறது. என் தங்கமே, சில இரவுகள் மனிதனை உடைக்க வருவதில்லை. அவை மனிதனை சுத்தமாக்க வருகிற இரவுகள். நீ அனுபவித்த இரவுகள் அப்படிப்பட்டவை. அவை உன்னை பொய்யான நம்பிக்கைகளிலிருந்து விடுவித்தன. தேவையில்லாத மனிதர்களிலிருந்து விலக்கின. நீ உண்மையில் யாரென்று உனக்கே காட்டின.
அந்த உண்மையை பார்த்த பிறகு நீ இனி பழையபடி வாழ முடியாது. அதுவே மாற்றத்தின் ஆரம்பம். இன்று நீ உன் எதிர்காலத்தை நினைக்கும் போது முன்பு போல் இருள் மட்டும் தெரியாது. முழு வெளிச்சம் தெரியாதிருக்கலாம். ஆனால் ஒரு மங்கலான ஒளி தெரியும். அந்த ஒளி தான் போதும். அந்த ஒளியை நோக்கி நீ ஒரு அடியை எடுத்தால் அது இன்னும் தெளிவாகும். வாழ்க்கை முழு வரைபடத்தை ஒரே நேரத்தில் காட்டுவதில்லை. அடுத்த அடிக்கு தேவையான வெளிச்சத்தை மட்டும் தரும். என் தங்கமே, நீ இனி உன் மதிப்பை உன் கடன்களால் அளக்க மாட்டாய். உன் முயற்சியால், உன் நேர்மையால், உன் பொறுமையால் அளப்பாய். இந்த அளவுகோல் மாறியவுடன் உன் நடத்தை மாறும். நீ பேசும் விதம் மாறும். நீ முடிவு எடுக்கும் விதம் மாறும். இந்த மாற்றங்களை உலகம் கவனிக்கத் தொடங்கும். உலகம் கவனித்தால் வாய்ப்புகள் தானாக வரிசை கட்டும். நீ இப்போது உணர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இன்று ஒரு விஷயம் மட்டும் சரியானால் போதும். இன்று மனம் சற்று லேசானால் போதும். இன்று இரவு நீ சற்று நிம்மதியாக தூங்கினால் போதும். அந்த ஒரு விஷயம் நாளை இன்னொரு விஷயத்தை சரி செய்யும். வாழ்க்கை சங்கிலி போல வேலை செய்யும். என் தங்கமே, நீ பல முறை உன்னை பற்றி தவறாக பேசிக்கொண்டிருக்கலாம். நான் சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்னால் முடியாது என்று. அந்த வார்த்தைகள் உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கலாம். இன்று முதல் நீ உன்னிடம் பேசும் மொழி மாறட்டும். மென்மையாக பேசு, உறுதியாக பேசு. உன்னை நம்பும் வார்த்தைகள் தான் உன்னை தூக்கி நிறுத்தும். நீ நினைவில் கொள், அதிர்ஷ்டம் என்றால் எதுவும் செய்யாமல் கிடைப்பது அல்ல. சரியான நேரத்தில் சரியான செயலை செய்யும் மனநிலை. அந்த மனநிலை இப்போது உன்னிடம் உருவாகிறது. நீ இனி தள்ளிப்போட மாட்டாய். அதே நேரத்தில் அவசரப்பட மாட்டாய். இந்த சமநிலை தான் உன்னை நிலையாக முன்னேற்றும். என் தங்கமே, இந்த இரவு முடிவாக இருக்கிறது என்று சொல்வது எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டன என்று அர்த்தமல்ல. ஆனால் நீ இனி பிரச்சனைகளோடு தனியாக இல்லை. நீ உன் உள்ள பலத்தோடு இருக்கிறாய். அந்த பலம் உன்னை வழிநடத்தும். நீ விழுந்தாலும் அதே இடத்தில் உட்கார மாட்டாய். எழுந்து நிற்பாய். அது போதும். நாளை நீ சந்திக்கும் மனிதர்களின் கண்களில் நீ வேறுபட தெரிந்தால் ஆச்சரியப்படாதே. அவர்கள் உன் அமைதியை உணர்வார்கள். உன் குரலில் இருக்கும் உறுதியை கவனிப்பார்கள். அந்த மாற்றம் அவர்களை உன்னிடம் நம்பிக்கை கொள்ளச் செய்யும். நம்பிக்கை தான் எல்லா வாய்ப்புகளின் தொடக்கம். என் தங்கமே, இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டிய கடைசி விஷயம் இதுதான். வாழ்க்கை உன்னை கைவிடவில்லை. அது உன்னை வடிவமைத்து கொண்டிருந்தது. அந்த வடிவமைப்பு வலியோடு இருந்தது. ஆனால் அது உன்னை உடைக்கவில்லை, உன்னை உருவாக்கியது. நீ இப்போது அந்த உருவாக்கத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய். இந்த இரவு நீ கண்களை மூடும்போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான உறுதி இருக்கட்டும். நான் மீண்டு வருகிறேன் என்று. அந்த உறுதி சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அது ஆழமாக இருந்தால் போதும். அந்த ஆழத்தில் தான் அதிர்ஷ்டம் வேரூன்றும். நாளை அது முளைக்கத் தொடங்கும். மெதுவாக, ஆனால் நிச்சயமாக. என் தங்கமே, இப்போது நீ உணர்கிற அந்த உறுதி ஒரு நாள் உருவானது அல்ல. அது உன் வாழ்க்கை முழுவதும் சிதறி கிடந்த அனுபவங்கள் ஒன்று சேர்ந்து உருவான ஒரு அமைதியான வலிமை. நீ பல முறை தோற்றதாக நினைத்த தருணங்கள் இருந்தன. ஆனால் உண்மையில் நீ ஒவ்வொரு முறையும் உயிரோடு எழுந்து நின்றாய். அந்த எழுந்து நிற்கும் பழக்கம் தான் இப்போது உன்னை மாற்றுகிறது. இனி நீ விழுந்தாலும் விழுந்த இடத்தை வீடு என்று நினைக்க மாட்டாய். அதை ஒரு இடைவெளி என்று புரிந்து கொள்வாய். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த அவமானங்கள், சொல்லப்படாத வார்த்தைகள், புரியாமல் நடந்த உறவுகள் எல்லாம் உன் மனதில் சுமையாக இருந்தன. அந்த சுமையை நீ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கிறாய். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் விட முடியாது. ஆனால் இன்று ஒரு நினைவை கூட நீ சற்று மென்மையாக பார்க்க ஆரம்பித்தால் போதும். அந்த மென்மை தான் உன்னை சோர்விலிருந்து வெளியே இழுக்கும். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை கடினமாக மாற்றவில்லை. அது உன்னை ஆழமாக மாற்றியது. ஆழமான மனிதன் தான் உண்மையான நிம்மதியை உணர முடியும். மேற்பரப்பில் வாழ்பவர்கள் சிரிப்பில் கூட பயம் வைத்திருப்பார்கள்.
ஆனால் நீ இப்போது உள்ளே வாழ கற்றுக் கொண்டிருக்கிறாய். அதனால் தான் இந்த இரவு உனக்கு வேறுபட்டதாக உணர்கிறது. நீ நினைவில் கொள், பணம் குறைந்த நாட்களில் நீ கற்றுக்கொண்ட ஒழுக்கம், பொறுமை, கட்டுப்பாடு எல்லாம் இனி வரும் செழிப்பில் உன்னை தவறாமல் காப்பாற்றும். நீ இனி கிடைத்ததை எல்லாம் வீணாக்க மாட்டாய். அதே நேரத்தில் உன்னை தண்டிக்கவும் மாட்டாய். இந்த சமநிலை தான் உன்னை நீண்ட காலம் நிலையாக வைத்திருக்கும். என் தங்கமே, நீ இதுவரை உன் மனதில் ஒரு குரலை கேட்டிருக்கலாம். அது எப்போதும் குறை சொல்லும் குரல். இன்னும் நல்லா செய்திருக்கலாம், இதெல்லாம் உன் தவறு என்று சொல்லும் குரல். இன்று அந்த குரலுக்கு பதிலாக இன்னொரு குரல் மெதுவாக எழுகிறது. நீ முயற்சி செய்தாய், நீ கைவிடவில்லை என்று சொல்லும் குரல். அந்த புதிய குரல் தான் உன் உண்மையான நண்பன். இந்த இரவு நீ சற்று நிம்மதியாக மூச்சு விடும்போது உன் உடலே உனக்கு நன்றி சொல்லும். நீ பல நாட்கள் உன் உடலை கேட்காமல் ஓட்டினாய். தூக்கம் இல்லாமல், உணவு சரியாக இல்லாமல் மன அழுத்தத்தோடு இருந்தாய். இப்போது நீ உன் உடலை கவனிக்க தொடங்குகிறாய். இந்த கவனம் தான் உன் ஆற்றலை மீண்டும் உருவாக்கும். என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்போது அது உன்னை மாற்ற முயற்சிக்காது. அது நீ யாரோ அதையே ஆதரிக்கும். நீ இனி வேறு ஒருவராக நடிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் உண்மை முகமே போதும். அந்த உண்மை முகத்தில் இருக்கும் நேர்மை தான் வாய்ப்புகளை ஈர்க்கும். நீ இதுவரை பல கதவுகளை தட்டியிருக்கலாம். சில திறக்கவில்லை, சில திறந்தும் ஏமாற்றின. ஆனால் அந்த அனுபவங்கள் உன்னை கதவுகளை அடையாளம் காண கற்றுக் கொடுத்தன. இனி நீ எல்லா கதவுகளையும் தட்ட மாட்டாய். உன் மனம் இதுதான் சரி என்று சொல்வதை மட்டுமே தட்டுவாய். இந்த தேர்வு திறன் தான் உன் வாழ்க்கையை எளிதாக்கும். என் தங்கமே, நீ ஒரு நாள் இந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் கசப்பு இருக்காது, ஒரு புரிதல் இருக்கும். அந்த காலம் இல்லையென்றால் நான் இப்படி மாறியிருக்க மாட்டேன் என்ற புரிதல். அந்த உணர்வு தான் முழுமையான குணமடைதலின் அடையாளம். இப்போது நீ உன் எதிர்காலத்தை நினைக்கும் போது அதில் பயம் மட்டும் இல்லை, பொறுப்பு இருக்கிறது. பொறுப்போடு பார்க்கும் எதிர்காலம் தான் நம்பிக்கையோடு இருக்கும். நீ இனி கனவுகளை மட்டும் பார்க்க மாட்டாய், அந்த கனவுகளுக்கான நடைமுறை வழிகளையும் யோசிப்பாய். இந்த யோசனை தான் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும். என் தங்கமே, நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உடைக்கப்படுகிறார்கள். ஆனால் சிலர் உடைந்தபடியே வாழ்கிறார்கள். சிலர் உடைந்த இடத்திலிருந்து புதிய வடிவம் பெறுகிறார்கள். நீ இரண்டாவது வகை. அதனால் தான் இந்த இரவு உனக்கு முடிவாக இருக்கிறது. நாளை நீ சந்திக்கும் சவால்கள் மறைந்துவிடாது. ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் மனநிலை மாறும். நீ இனி ஒவ்வொரு சவாலையும் ஒரு சுமையாக பார்க்க மாட்டாய், ஒரு படியாக பார்க்கத் தொடங்குவாய். அந்த படிகள் தான் உன்னை மேலே அழைத்துச் செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் முழுவதும் வெளிச்சமாக இருக்க வேண்டியதில்லை. சில மேகங்கள் வரும், சில மழைகள் பெய்யும். ஆனால் நீ இனி அந்த மழையில் நின்று நடுங்க மாட்டாய். குடை பிடிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த குடை தான் உன் அனுபவம். இந்த இரவு நீ கண்களை மூடும்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நன்றி உணர்வு இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் அல்ல, நீ இவ்வளவு தூரம் வந்ததற்காக, நீ இன்னும் நின்றிருப்பதற்காக, நீ இன்னும் நம்புகிறதற்காக. இந்த நன்றி தான் உன் வாழ்க்கையை இனி மென்மையாக வழிநடத்தும். என் தங்கமே, நீ இனி இரவுகளை பயத்தோடு சந்திக்க வேண்டியதில்லை. இரவுகள் உனக்கு ஓய்வாக மாறும். அந்த ஓய்விலிருந்து நீ புதிய சக்தியோடு எழுவாய். இந்த மாற்றம் ஒரே நாளில் முழுமையாக தெரியாது. ஆனால் அது தொடங்கிவிட்டது. அதை யாரும் நிறுத்த முடியாது. நீ இப்போது புரிந்து கொள்ளலாம். இந்த இரவு உண்மையில் ஒரு முடிவு அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். பழைய சுமைகள் இங்கே நிற்கின்றன, புதிய நடை அங்கே தொடங்குகிறது. நீ அந்த நடைபாதையில் காலெடுத்து வைத்துவிட்டாய். மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக. அதுவே போதும். என் தங்கமே, இந்த நிமிடத்தில் நீ யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உனக்கே ஒன்று மட்டும் நிரூபித்தால் போதும். நான் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று.
அந்த நம்பிக்கை சத்தமாக பேச வேண்டியதில்லை. அது உன் இதயத்தில் அமைதியாக இருந்தால் போதும். அந்த அமைதி தான் இனி உன் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றும். நீ பல நாட்கள் வாழ்க்கையிடம் போராடிக்கொண்டே இருந்தாய். சில நேரங்களில் வாழ்க்கையே உன்னை எதிர்த்து நிற்கும் போல் தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையில் வாழ்க்கை உன்னை சோதிக்கவில்லை. அது உன்னை தயார் செய்து கொண்டிருந்தது. உன் உள்ளத்தில் இருந்த பலவீனங்களை நீயே பார்த்து நீயே மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு உன்னை முதிர்ச்சியடைய வைத்தது. அந்த முதிர்ச்சிதான் இப்போது உன் கண்களில் தெரிகிறது. என் தங்கமே, நீ இனி உன் கடந்த காலத்தை நினைத்து வெட்கப்பட வேண்டாம். அந்த காலம் உன் அடையாளம் அல்ல. அது உன் பயிற்சி காலம். நீ தவறுகள் செய்தாய், ஆம். ஆனால் அந்த தவறுகளில்தான் நீ உன்னை அறிந்தாய். உன் எல்லைகள் என்ன, உன் பொறுமை எவ்வளவு, உன் மனம் எங்கே உடையும் எங்கே தாங்கும் என்பதெல்லாம் அந்த காலம் தான் உனக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த அறிவு இனி உன் கையில் இருக்கிறது. நீ இதுவரை வாழ்க்கையை ஒரு சுமையாக உணர்ந்திருந்தால் இன்று முதல் அதை ஒரு பொறுப்பாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். சுமை நம்மை அழுத்தும், பொறுப்பு நம்மை உயர்த்தும். இந்த பார்வை மாறியதால்தான் உன் முதுகு இப்போது சற்று நேராகிறது. உன் நடையில் ஒரு உறுதி வருகிறது. இந்த உறுதியை உலகம் கவனிக்கும். என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்போது அது உன் பயத்தை சோதிக்கும். நீ தயாரா என்று கேட்கும் முன்பு நீ தயங்கியிருப்பாய். எனக்கு இது முடியுமா என்று கேட்டிருப்பாய். ஆனால் இப்போது நீ வேறுவிதமாக பதில் சொல்வாய். பயமாக தான் இருக்கிறது, ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் என்று. இந்த பதில் தான் அதிர்ஷ்டத்தின் கதவை முழுமையாக திறக்கும். நீ நினைவில் கொள், எல்லா கதவுகளும் பெரியதாக இருக்காது. சில கதவுகள் மிகவும் சிறியதாக இருக்கும். ஆனால் அந்தச் சிறிய கதவுகளுக்குள் தான் பெரிய மாற்றங்கள் காத்திருக்கும். நீ இனி அவற்றை தவறவிட மாட்டாய். உன் கண்கள் இப்போது கூர்மையாக இருக்கின்றன. உன் மனம் இப்போது விழிப்பாக இருக்கிறது. என் தங்கமே, நீ இதுவரை உன்னை மதிப்பிட பயன்படுத்திய அளவுகோல்கள் எல்லாம் இன்று மாறுகின்றன. இனி நீ உன்னை பணம், நிலை, பிறரின் பாராட்டு கொண்டு அளவிட மாட்டாய். நீ உன்னை உன் நேர்மை, உன் உழைப்பு, உன் மன உறுதி கொண்டு அளவிடுவாய். இந்த அளவுகோல் மாறியவுடன் உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்களும் மாறுவார்கள். உண்மையானவர்கள் அருகில் வருவார்கள். தேவையில்லாதவர்கள் தானாக விலகுவார்கள். நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. எல்லா இழப்புகளும் தண்டனை அல்ல. சில இழப்புகள் இடம் உருவாக்குவதற்காக. உன் வாழ்க்கையில் இழந்த விஷயங்கள் இல்லையென்றால் இன்று வரும் புதிய விஷயங்களுக்கு இடமே இருக்காது. அந்த இடம் இப்போது தயாராகிவிட்டது. என் தங்கமே, இந்த இரவு நீ உன் மனதில் ஒரு மென்மையான உறுதியை பதியட்டும். நான் என் வாழ்க்கையை நான் மீண்டும் கட்டுகிறேன் என்று. இந்த கட்டுதல் அவசரமாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு கல்லாக, ஒரு நாளாக, ஒரு முடிவாக நடக்கட்டும். மெதுவாக கட்டப்படும் கட்டிடம் தான் நீண்ட நாட்கள் நிலைக்கும். நீ இதுவரை யாரிடமும் சொல்லாத பல வலிகளை உன் உள்ளமே சுமந்திருக்கிறது. அந்த வலிகள் உன்னை கடினமாக மாற்றவில்லை. அவை உன்னை கருணையோடு பார்க்க கற்றுக் கொடுத்தன. நீ பிறரின் வலியை இப்போது எளிதாக உணர்கிறாய். இந்த கருணை தான் உன்னை மனிதராக உயர்த்துகிறது. மனிதராக உயர்ந்தவன் தான் வாழ்க்கையில் உண்மையான செழிப்பை அடைகிறான். என் தங்கமே, நாளை நீ ஒரு சிறிய வாய்ப்பை சந்தித்தால் அதை குறைத்து மதிப்பிடாதே. இதால் என்ன மாறப்போகிறது என்று கேட்காதே. வாழ்க்கை பெரிய மாற்றங்களை சின்ன வாய்ப்புகளின் வழியே தான் கொண்டு வருகிறது. அந்த வாய்ப்பை நீ மரியாதையோடு ஏற்றுக்கொண்டால் அது உன்னை இன்னொரு வாய்ப்பிற்கு அழைத்துச் செல்லும். நீ இனி உன் மனதை உன் எதிரியாக பார்க்க வேண்டாம். அது சில நேரங்களில் உன்னை பயமுறுத்தியது. ஆனால் அது உன்னை காக்க முயற்சி செய்தது. இன்று நீ உன் மனத்தோடு நட்பாக இருக்கத் தொடங்குகிறாய். அந்த நட்பு உனக்கு உள் அமைதியை தரும். உள் அமைதி வந்தால் வெளி உலகம் மென்மையாக மாறும். என் தங்கமே, நீ இப்போது ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாய். இனி நீ பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. அது நல்லதே, ஏனெனில் பழைய வாழ்க்கை உன்னை சோர்வடைய வைத்தது.
புதிய வாழ்க்கை உன்னை விழிப்பாக வைத்திருக்கிறது. அந்த விழிப்பு தான் உன் மிகப்பெரிய சொத்து. நீ நினைவில் கொள், அதிர்ஷ்டம் உன்னை தேர்ந்தெடுத்துவிட்டது என்று. அதனால் தான் இவ்வளவு பாடங்கள், இவ்வளவு அனுபவங்கள், இவ்வளவு ஆழம். சாதாரண வாழ்க்கைக்கு இவ்வளவு தயாரிப்பு தேவையில்லை. நீ சாதாரண பாதைக்காக உருவாக்கப்படவில்லை. அதனால் தான் உன் பயணம் கொஞ்சம் கடினமாக இருந்தது. என் தங்கமே, இந்த இரவு நீ தூங்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கை இருக்கட்டும். நாளை உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். அது பெரியதாக தெரியாமல் போகலாம், ஆனால் அது சரியான திசையில் இருக்கும். அந்த திசை தான் முக்கியம். நீ இனி இரவுகளை பயத்தோடு எண்ண மாட்டாய். இரவுகள் உனக்கு ஓய்வாக மாறும். அந்த ஓய்விலிருந்து நீ புதிய சக்தியோடு எழுவாய். அந்த சக்தி சத்தமாக இருக்காது, ஆனால் அது நிலையானதாக இருக்கும். என் தங்கமே, நீ இப்போது உண்மையாகவே ஒரு புதிய கட்டத்தில் இருக்கிறாய். பழைய சுமைகள் உன் தோளில் இல்லை, அவை உன் பின்னால் விழுந்துவிட்டன. நீ முன்னே பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த முன்னே பார்வை தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறது. இதுவே அந்த மாற்றத்தின் தொடர்ச்சி. இதுவே அந்த இரவுகளுக்கு வந்த முடிவின் உண்மை அர்த்தம். இதுவே வரப்போகும் அதிர்ஷ்டத்தின் அடித்தளம். நீ தயாராக இருக்கிறாய். வாழ்க்கையும் தயாராக இருக்கிறது.